ஒருங்கிணைப்பாளர் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து அன்றைய அரசு அதற்கு பிறகாக மாறி மாறி வந்த அனைத்து அரசுகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்று படுகைகளிலும் மணல் குவாரிகளில் மணலை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள். எனவே தரமான கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாகி கொண்டிருந்தது. அதே போல அனைத்து லாரி உரிமையாளர்களும் அந்த மணல் குவாரியை நம்பி தன்னுடைய தொழிலை செய்ததன் காரணமாக மிக சிறப்பான வகையில் எங்களுடைய லாரி தொழிலும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மணலுக்கு மாற்று எம்சாண்ட் என்கின்ற அடிப்படையில் எம்சாண்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு இந்த மணலை பல்வேறு அரசியல் கட்சிகள் அல்லது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் நடமாடுகின்ற நண்பர்களுடைய தவறான வழிகாட்டுதலின் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த 20 மாதங்களாக முற்றும் முழுவதுமாக தமிழகத்தில் மணல் குவாரிகள் இயங்காமல் நிறுத்த வைக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மலைகள் முழுவதுமாக வெட்டியிருக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய நமது உறவுகள் மணல் மழை வருகின்ற பெருவெள்ளத்தின் பொழுது இயற்கையாகவே மணல் இயற்கையாகவே உருவாக்கி தரமாக கொடுக்கப்படுகிறது. இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தரமான கட்டிடங்கள் உருவாவதை தடுத்து